தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாமி, எங்களுக்கு குப்பை வழியுமன்னு ஒரு கிராமங்க. நாங்கள் இங்கே யானை தொலையிலே தூங்க முடியறதில்ல. நைட்டெல்லாம் யானை டியூட்டி ரொம்ப அதிகங்க. எங்கேருந்து போனாலும் எங்கள் தோட்டத்து வழியாகவே வந்து தொந்தரவு கொடுக்குதுங்க சாமி. எங்களால் இங்கே இருக்க முடியாது. எங்களுக்கு வாழ்வாதாரங்கிறதே விவசாயம் தான் சாமி. இந்த வாழ்வாதாரத்திலிருந்து எங்களுக்கு போகிறதுக்கு இடம் இருந்தால் நாங்கள் எப்போவோ அங்கே அந்த சைடு வந்திருக்கலாம். எங்களுக்கு போக்கு வழியே இல்லைங்க. அதனால் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால ஏன்னா தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால நைட்டெல்லாம் தூங்கவே முடியறதில்ல. வருஷ கணக்காக இந்த 10 வருஷம் இப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு வாழ்வாதாரங்கிறதே விவசாயம் தான் சாமி. அதனால் எங்களால் இருக்க முடியல. இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் வழி பண்ணுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஒரு யானை வந்து இப்போ தோட்டத்தையெல்லாம் சுற்றி மரத்தி தென்னை மரத்தி எல்லாம் உடச்சிட்டுங்க. எர்த்தெல்லாம் சோலார் கொடுத்துருக்குதுங்க. பெரிய கரண்ட்டு கம்பத்தில் இன்னும் மோதி தும்பிச்சிங்காய் போட்டு இழுத்து கரண்ட்டு கம்பத்தையே சாய்ச்சிருச்சுங்க. அதை சாய்ஞ்சதுனால யானை அந்த காலை சிக்கி பெரிய கரண்ட்டு கம்பத்தில் இருந்து இறந்துருச்சுங்க. எங்கள் தோட்டத்தொல்லி முன்னாடியே இறந்துருக்குதுங்க. 2 கொம்போட பெரிய யானை. பொதுமக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இதுக்கு சரியான முடிவு எடுக்கணும் சாமி. மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம். இதுக்கு நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை. எங்களால் இங்கே இருக்க முடியாது. இல்லாட்டி நீங்கள் இடம் காட்டுங்க, நாங்கள் ஏதோ ஒரு பக்கம் வந்துடுறோம். எங்களால் இருக்க முடியாமல் தூங்க முடியாமல் இருந்துகிட்ருக்குறோம் சாமி. இதுக்கு நீங்கள் தான் முடிவு காட்டணும்.